எம்ஜிஆரை மக்கள் திலகமாகவும் சிவாஜியை நடிகர் திலகமாகவும் மதித்தார். எந்த வருஷம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இவங்க ஒரு படம் பண்ணாங்க, பி மாதவன் சார். அது அப்போ நான் அசிஸ்டண்ட் அப்பாட்ட. அப்போ ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்திருந்தது. அதில் நடிகர் திலகம் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கட் பாடி மாதிரி ஒரு சட்டையை போட்டு அரை ட்ராயர் போட்டிருப்பார். ஒரு இலைக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். இலை நிறைய சோறு இருக்கும். சோறு எடுத்து அப்படி வாயில் திணிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பார். ராமனடியா இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க, அதான் காமெடி, அதுதான் விஷயமே. ஓ, சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் முதல்ல அந்த படத்துக்கு. ஆமாம், ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ பூஜையுடன் துவக்கம்னு கம்போசிங் போய் உட்கார்ந்தோம். அன்னைக்கு கம்போசிங்கு போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே அப்படியே இந்த ஆரவாரங்கள்லாம் அடங்கின உடனே மாதவன் சார் உட்கார்ந்தார். என்ன மாது, நடிகர் திலகத்தை வச்சு படம் எடுக்கிறீங்க, சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். உடனே என்ன கேரக்டர் இதுன்னு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னோடனே கதைக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. என்ன கதைன்னா பாலமுருகன் சார் கதையை சொன்னார். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ராமன்னு ஒரு கேரக்டரு, அவன் யார் கூப்பிட்டாலும் போய் வேலை செய்வான், சோறு போட்டால் வேலை செய்வான், அதுதான் அவனுடைய கேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதையை சொல்ல ஆரம்பித்தார். அதில் வாழ்க்கையில் அவன் முன்னேறிட்டே தான் இருப்பான். அந்த முன்னேற்றங்கள்லாம் வந்ததுனால கடைசியில் அப்பா கதையை கேட்டு முடித்த உடனே, என்ன மாது, உங்கள் ஹீரோ கடைசி வரைக்கும் சாப்பாட்டு ராமன் இல்லையே, அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ல, அப்புறம் எப்படி இந்த டைட்டில் பொருந்தோன்னொடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா பூஜை அன்னைக்கு இவ்வளோ பெரிய குழப்பமா அப்படின்ட்டு, சரின்னு நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னு அவர் யோசிச்சுட்டார். கதையை கேட்டவுடனே யோசிச்சுட்டார். ராமன் எத்தனை ராமன் அடின்னு டைட்டில் சொன்னார். இப்படித்தான் அந்த படத்துக்கு ராமன் எத்தனை ராமன் அடிங்கிற டைட்டில் வந்தது.